பிரைஸ் தி லார்ட். பரங்கிப்பேட்டையில இருந்து பரமனின் வார்த்தை இன்று உங்களோடு இந்த நாளிலே கிறிஸ்துமஸ்னுடைய நற்செய்தி உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துமஸ் உடைய குட் நியூஸ் நிச்சயம் உங்களையும் உங்கள் இல்லம் தேடி வருகிறது. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு அற்புதமான நற்செய்தியை கொண்டு வருகிறதாய் மாறும். இந்த நாளிலே மத்திய 2 அதிகாரம் 10 சொல்லுகிறது, அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எவர்கள்? அந்த நட்சத்திரத்தை பார்த்து புறப்பட்ட வேறு நாடுகளில் இருந்து, கிழக்கு பகுதியில் இருக்கிற நாடுகளில் இருந்து எருசலேமுக்கு இயேசு பிறந்திருக்கிறார் என்பதை சாஸ்திரிகள் பார்த்து அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள். இப்பொழுது அந்த நட்சத்திரத்தை விட்டு அவர்கள் அரண்மனையை பார்த்தார்கள். ஏனென்றால் ராஜா என்பவர் அரண்மனையில தான் பிறப்பார், அந்த சந்ததியில் தான் பிறப்பார் என்று அரண்மனையின் ஆடம்பரத்தையும் பணத்தையும் பார்த்தவர்கள் உள்ளே போனார்கள். ஆனாலும் அங்கே இயேசு இல்லை. அவர்கள் அதற்கு வழி மாறி போனது. நட்சத்திரத்தை பார்த்து போகும்போது அவர்கள் நிச்சயம் இயேசுவிடத்தில் போயிருப்பார்கள். நட்சத்திரத்தை விட்டு அரண்மனைக்கு போனார்கள். அவர்கள் வழி மாறினதால் அந்த இடத்துல பெத்லகேமில் இருக்கிற எல்லையில இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று இவர்கள் மூலமாய் ராஜா பிறப்பித்த செய்தியாய் மாறினது. நீங்களும் நானும் வழி மாறாதபடிக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி நடப்போம். அவர்கள் மறுபடியும் வந்த வழியை விட்டு அவர்கள் மாறினாலும் இதற்கு மேல் அவரை கண்டுபிடிக்க முடியாது. இயேசுவை தேடினாலும் கிடையாது. நம்ம அரண்மனையிலே கொண்டு வந்த காணிக்கைகளை கொடுத்து விட்டு ராஜாவை வணங்கிவிட்டு போய்விடுவோம் நாட்டுக்கு என்று சொல்லாமல் அவர் மறுபடியும் இயேசுவை தேடி போனார்கள். அதே வழியிலே நட்சத்திரத்தை கண்டார்கள். இயேசு இருந்த இடம் வரைக்கும் நட்சத்திரம் போனது. அந்த நட்சத்திரத்தை கண்டுதான் மிகவும் சந்தோஷம் அடைந்தார். ஏன் இன்றைக்கு சொல்லுகிறேன், வழி மாறினாலும் அஞ்ஞானிகளாய் இருந்தாலும் வழி தவறி விட்டார்கள், ஆனாலும் வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நீங்கள் ஒரு வேளை எல்லாவற்றிலும் கரெக்டா இருந்தேன், ஆனா ஏதோ ஒரு வழியில வழி மாறிவிட்டேன்னா அவர் நிச்சயம் உங்களை நல்ல இடத்துல வழி நடத்தி கொண்டு வந்து அவர் ஆசீர்வதிக்கிற இடம் வரைக்கும் அவர் வழி நடத்த அவர் வன்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்களும் அவரை நாடுங்கள். அவர் உங்களை தேடி வந்தவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரார். உங்களுக்காக செபிக்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக செபிக்கிறோம். தேவ கிருபை, பாதுகாப்பு, சுகம், பலன், ஆரோக்கியம் இந்த நாள் முழுக்க இருக்கட்டும். பாதுகாத்து வழிநடத்தும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். God bless you.